السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா கடமையாக்கிய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய ஒரு நல்லொரு அமர்விலே அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து அல் குர்ஆனுடைய விளக்க வகுப்பில் இன்றைய பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் சூரா அல் காஃபிரூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவை நாம் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அன ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது லக்கும் தீனுக்கும் வலியதீன். இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த சூறாவுக்கு பேராக அல் காஃபிரூன் என்ற அந்த வார்த்தை காணப்படுகிறது. அல் காஃபிரூன் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் நிராகரிப்பாளர்கள் என்ற அந்த கருத்தை கொடுக்கிறது. நாங்கள் பின்னால் அந்த காஃபிரூன் அந்த வார்த்தை சம்பந்தமாக பார்ப்போம். ஆக இந்த அல் குர்ஆன் இந்த சூறாவிலே இடம்பெறக்கூடிய ஆரம்பத்தில் இடம்பெறக்கூடிய குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அதே வார்த்தை இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய வார்த்தை தான் இந்த சூறாவுக்கு பேராக இடம்பெறுகிறது. இந்த சூரா அல் குர்ஆனில் 109வது சூறாவாக காணப்படுகிறது. இந்த ஆயத்துகள் 6 ஆயத்துகளை கொண்டதாக இந்த சூரா அமைய பெற்றுள்ளது. இந்த சூரா ஒரு ஐனை உள்ளடக்கியதாகவும் அதேபோன்று சொற்கள் என்று பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட 27 சொற்கள் இந்த சூறாவில் காணப்படுகிறது. எழுத்துக்கள் என்று பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட 98 எழுத்துகள், கிட்டத்தட்ட 98 எழுத்துகள். ஆகா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட 1000 கிட்டவான அளவுக்கு இந்த சூறாவினூடாக நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சூறா மக்கியா வகை சார்ந்த சூறாவாக காணப்படுகிறது. இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த சூறா இறங்கிறதுக்கான பின்னணி காரணம், அதாவது சபபுன் நுசூல் என்று சொல்வார்கள். அல் குர்ஆனுடைய சில சூறாக்கள் அல்லது சில ஆயத்துகள் சில பின்னணி காரணங்களோடு தான் அது இறங்கின. நாங்கள் நேற்றைய பாடத்திலும் பார்த்தோம். இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், உங்களுடைய பகைவன் எவனோ அவன் தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹு தாலா சூரா கௌசரிலே சொல்கிறான். ஆக அந்த இடத்தில் அல்லாஹு தாலா அப்படி ஒரு வசனத்தை சொல்லுவதற்கு பின்னணி காரணமாக இருந்த நஃபர் யார் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் அல் குர்ஆனில் எல்லா வசனங்களுக்கும் என்றில்லை அல்லது எல்லா ஆயத்துகளுக்கும் என்றும் இல்லை. அல் குர்ஆனில் ஓரளவான ஆயத்துகளுக்கு அல்லது சூறாக்களுக்கு அவைகள் இறக்கப்பட்ட ஒரு சூழல் அல்லது பின்னணி காரணமாக அமைந்த சில செய்திகளை நாம் தஃப்சீர்களில் காண முடியுமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சூறா இறக்கப்பட்ட பின்னணி காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கா காஃபிர்கள் நீங்கள் ஒரு வருடத்துக்கு எங்கள் தெய்வங்களை வணங்குங்கள், நாங்கள் உங்கள் நாயனை ஒரு வருடத்துக்கு வணங்குவோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பேச்சுவார்த்தைக்கு சமரசத்துக்கு வருகிறார்கள். ஆக இந்த சந்தர்ப்பத்தில் யார் யார் நபிகளாரிடத்திலே இதை பேசினார்கள் என்று அறிவிப்புகளில் பல்வேறுபட்ட நபர்களுடைய பேர்கள் இருக்கிறது. எப்படியோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறுபட்ட அமைப்பிலே எதிர்த்து பார்க்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தாவாவை முடக்குவதற்காக அந்த பிரச்சாரத்தினுடைய
வீரியம் அடங்கி விடுவதற்காக வேண்டி பல்வேறுபட்ட அமைப்பிலே முயற்சிகள் செய்யப்பட்டன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கு துன்புறுத்தல்கள் செய்வதாக இருக்கலாம், அல்லது அவர்களை ஒதுக்கி வைத்தலாக இருக்கலாம், அவர்களை சமூகத்திலிருந்து பகிஷ்கரித்தலாக இருக்கலாம். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேரம் பேசுவதாக இருக்கலாம். நீங்கள் இந்த தாவாவை விட்டுவிடுங்கள், நாங்கள் உங்களுக்கு அது தருகிறோம், இது தருகிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம் என்று இப்படியான பேரம் பேசுதல்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட அமைப்பில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவுடைய அந்த வீரியத்தை அடக்குவதற்காக அல்லது அதன் பிரச்சாரத்தின் செய்திகளை அப்படியே அடக்கி போடுவதற்காக வேண்டி பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் பார்க்கலாம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை. நாங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு வருடத்துக்கு கடவுள்கள் சிலைகளையும் சேர்த்து வணங்குவோம். அப்படியாக இருந்தால் லாத்து உஸா இப்படியான சிலைகள் என்று அவர்களிடத்தில் அறியப்பட்டிருந்த இந்த சிலைகள் என்று உள்ளதுகளையும் சேர்த்து ஒரு வருடத்துக்கு நாங்கள் அனைவரும் அந்த வணக்கத்தில் ஈடுபடுவோம். நீங்கள் ஒரு கொள்கையை சொல்கிறீர்கள், அந்த கொள்கையை மதித்து நாங்களும் ஒரு வருடத்துக்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறோம் என்ற மாதிரியான அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். ஆனால் இது அடிப்படையில் வெளிரங்கத்தில் ஒரு அழகான ஒரு அமைப்பிலாக இருந்தாலும் இது இஸ்லாத்தையே முழுமையாக தகர்த்து விடக்கூடிய, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரச்சாரத்துக்காக எந்த கலிமாவுக்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த கலிமாவையே முழுமையாக தகர்த்து விடக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு வருடத்துக்கு ஒரு கொள்கை, இன்னொரு வருடத்துக்கு இன்னொரு கொள்கைன்னு வார நேரம் சும்மே இந்த கொள்கையில் நம்பிக்கை இழந்தவர்களாக உள்ளவர்களும் இந்த கொள்கையை விட்டு போய்விடுவார்கள். இது ஒரு திட்டத்தோடு அமைந்த ஒரு செய்தி. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்த பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மௌனம் காக்கிறார்கள். அல்லாஹுடைய வசனம் வரும் வரையில் பார்ப்போம், அல்லாஹுடைய வசனம் வந்ததற்கு பின்னர் சம்பந்தமாக சொல்லுகிறேன் என்ற அர்த்தத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அப்படி ஒரு மௌனமான ஒரு பதிலை நோக்கி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகர்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான், இந்த சூராவை இறக்குகிறான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் கூறுங்கள் காஃபிர்களே, காஃபிர்களே என்று அல்லாஹு தஆலா காஃபிர்களை விழித்து சில செய்திகளை சொல்லுமாறு அல்லாஹ் பின்னால் சில செய்திகள் சொல்கிறான். அப்போ இந்த சூறாவை பொறுத்தவரையில் குல் என்ற அந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது. அல் குர்ஆனில் குல் என்ற வார்த்தை நிறைய இடம்பெற்றிருக்கிறது. குல் என்றால் கூறுவீராக, சொல்லுவீராக என்ற அர்த்தத்துக்குரிய ஒரு சொல் தான் குல் என்ற வார்த்தை. அப்போ குர்ஆனுடைய சூறாக்களுடைய ஆரம்பம் என்று பார்த்தாலும் கிட்டத்தட்ட அல் குர்ஆனில் 5 சூறாக்களுடைய ஆரம்பம் குல் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது. கடைசியில் இருக்கக்கூடிய குல் சூறாக்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே போன்று இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல்லை கொண்டு ஆரம்பிக்கிறது. அதே போன்று சூரத்துல் ஜின் குல் ஊஹிய இலைய என்று அந்த சூறாவும் குர்ஆனில் 5 சூறாக்கள் குல் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது. அதே போன்று குர்ஆனில் இன்னும் பல இடங்களில் குல் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. எனவே அடிக்கடி இடம்பெறக்கூடிய இப்படியான வார்த்தைகளுடைய கருத்துக்களை நாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்து கொள்வோம். ஆக அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறான், நீங்கள் காஃபிர்களை அழைத்து சொல்லுங்கள். இந்த காஃபிர் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் இது நாம் குர்ஆனிலும் பல இடங்களில் பார்க்கலாம். கஃபர் என்று வரும், கஃபரு என்று வரும். அடிப்படையில் இதனுடைய வினை சொல்லாக இந்த கஃபர் என்ற வார்த்தை காணப்படுகிறது. கஃபர் என்றால் நிராகரித்தான் என்ற கருத்து. ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு நாங்கள் ஏற்கனவே முன்னைய சூறாக்களிலும் நாங்கள் பார்த்தோம். சூரத்துல் மாஊனை படிக்கிற நேரமும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அல்லாஹுவை ஏற்பதற்கு மறுத்தார்கள், மறுமை ஏற்பதற்கு மறுத்தார்கள், அல்லாஹுடைய வேதத்தை ஏற்பதற்கு மறுத்தார்கள், நபியை ஏற்பதற்கு மறுத்தார்கள், இந்த கலிமாவை மறுத்தார்கள். இப்படி மறுக்கிறது, நிராகரிக்கிறது என்ற அந்த கருத்துக்குரிய சொல் தான் இந்த கஃபர் என்ற வார்த்தை. அதிலிருந்து வரக்கூடிய சொல் தான் இந்த குஃபுர் என்ற வார்த்தை. குஃபுர் ஷிர்க்னு சொல்லுவோம். குஃபுர் என்றால் நிராகரித்தல், ஷிர்க் என்றதில் இணை வைத்தல், அல்லாஹுக்கு சமனாக அல்லது அல்லாஹுக்கு ஒப்பாக அல்லது அல்லாஹுடைய விஷயங்கள் இன்னொருத்தர கூட்டு சேர்க்கிற என்ற மாதிரிக்கு இருக்கிற வார்த்தை தான் அந்த ஷிர்க் என்ற வார்த்தை. குஃபுர் என்று சொல்ல ஒரு விஷயத்தை மறுக்கிறது, நிராகரிக்கிறது.
அப்போ இதிலிருந்து வந்த சொற்கள் எங்களுக்கு அடிக்கடி பிரயோகமாகக்கூடிய சொற்கள் என்பதனால நான் சொல்லி காட்டுகிறேன். காஃபிர் என்ற வார்த்தை இதில் இருந்து வரக்கூடிய ஒரு சொல் தான். அதே போன்று அதிட பன்மை சொல் தான் காஃபிரூன் என்ற வார்த்தை, நிராகரிப்பாளர்கள். காஃபிர் என்றால் நிராகரிப்பாளர், காஃபிரூன் என்றால் நிராகரிப்பாளர்கள். அப்போ முதலாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் யா ஐயுஹா என்பது நிறைய குர்ஆனில் வருது. யா ஐயுஹல்லதீன ஆமனூ, யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ் என்று வருது. இந்த யா ஐயுஹா என்று வரக்கூடிய இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் மேலோட்டமாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு சொல்றதாக இருந்தால் ஒரு விழிப்புக்கு வரக்கூடிய வார்த்தை. அப்போ யா ஐயுஹல்லதீன ஆமனூ என்றால் ஈமான் கொண்டவர்களே. அங்கே ஈமான் கொண்டவர்கள் என்ற அந்த விழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அந்த ஐயுஹ என்ற வந்த வார்த்தை அந்த இடத்துல இடம்பெறுது. அதே போன்று யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, மக்களே என்று விழிக்கிறது. இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நபிகளாரிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் காஃபிர்களை அழைச்சி சொல்லுங்க, காஃபிர்களே லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குபவைகளை நான் வணங்க மாட்டேன். அப்படி என்றால் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வசனங்கள் இடம்பெறுகிறது. தஃப்சீருடைய அறிஞர்கள் இதனை கால அடிப்படையிலும் பிரிக்கிறார்கள். அப்படி என்றால் இப்பைக்கு நிகழ்காலத்தில் இப்போ நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறத நான் இப்போ வணங்க போகிறல்ல, அப்போ நீங்கள் இப்போ வணங்கி கொண்டிருக்கிறத நான் வணங்க மாட்டேன். அப்போ இந்த இடத்துல இடம்பெறக்கூடிய இந்த வார்த்தை லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குபவைகளை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புத், நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல. அப்படி என்றால் நான் வணங்குற அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குறவர்களும் அல்ல என்று இந்த வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதில் வந்து இந்த ஆபிது அஅ்புது என்ற இந்த வார்த்தைகளும் நாம் அடிக்கடி நம்முடைய செவிகளுக்கு வரக்கூடிய, நாம் குர்ஆனில் அடிக்கடி காணக்கூடிய வார்த்தைகள். அப்போ இதுக்குரிய அர்த்தங்களையும் நான் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொண்டா எங்களுக்கு கொஞ்சம் இப்படியான விஷயங்களை மனசுக்கு எடுக்கலாம். அப்போ அபத என்றால் வணங்கினான் என்ற அர்த்தம். இதிலிருந்து வந்த சொல் தான் இந்த இபாதத் என்று சொல்கிறோம். இபாதத் என்றால் வணக்கத்துக்கு சொல்கிறது, வணங்குறல் என்ற கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய சொல். ஆபித் என்று சொன்னால் வணக்கசாலிக்கு ஆபித் என்று சொல்வார்கள். அப்போ இந்த இடத்துல ஆபிதூன் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்துகிற. அப்படி என்றால் வணங்கக்கூடியவன் என்ற கருத்தை குறிக்கக்கூடிய சொல். அப்போ பொதுவாக வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய வணக்கசாலிகளுக்கும் ஆபித் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். அப்போ இந்த இடத்துல ஆபித் என்ற வார்த்தையும் இந்த சூறால் இடம்பெறுகிறது. அதே போன்று ஆபிதூன் என்ற அந்த வார்த்தையும் இடம்பெறுகிறது. ஆபித் என்றால் வணங்கக்கூடியவன், ஆபிதூன் என்றால் வணங்கக்கூடியவர்கள் என்ற கருத்து. அப்போ இந்த இடத்துல வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புத், நாம் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் மேலும் நீங்கள் வணங்கியவற்றை நாம் வணங்குபவனும் அல்ல. அப்படி என்றால் இதை எதிர்காலமாக சில முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், இனி எதிர்காலத்திலேயும் நீங்கள் வணங்கியவைகளையெல்லாம் நான் இனி எதிர்காலத்தில் நான் வணங்க போகிறல்ல. அப்போ அதே செய்தி அல்லாஹு தாலா திரும்ப இன்னமும் வலியுறுத்தி சொல்கிறான், இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குபவர்களும் அல்ல, நீங்களும் அப்படி பின்னால் வணங்க போகிறல்ல. அப்போ இதை வச்சு இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த சமரசத்துக்காக இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்தவர்கள், அதில் ஈடுபட்டவர்கள் சிலர், அதுக்காக வந்தவர்கள் பிற்பட்ட காலத்திலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தான் மரணித்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்ற நிலைமைக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் வரவில்லை என்ற ஒரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹு தாலா முதல் வசனத்தில் காஃபிர்களே என்று அழைத்துவிட்டு ஒரே விதமான செய்தியைத்தான் திரும்ப திரும்ப மடக்கி சொல்கிறான். நீங்கள் வணங்குறத நான் வணங்க போகிறல்ல, நான் வணங்குறத நீங்கள் வணங்க போகிறல்ல, அது இப்போ நடக்குதும் இல்லை, இனியும் அது நடக்கவும் ஆது என்ற செய்தியைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா கடைசி வசனத்தில் சொல்கிறான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று அல்லாஹு தாலா கடைசி வசனத்திலே சொல்கிறான். நாங்கள் ஏற்கனவே இந்த தீன் என்ற வார்த்தை சூரா ஃபாத்திஹாவிலே வந்தது, அதே போன்று சூரத்துல் மாஊனில் இடம்பெற்றது. இப்படி அந்த செய்திகள் வருகின்ற பொழுது சொல்லப்பட்ட ஒரு செய்தான் இந்த தீன் என்பது அல் குர்ஆனில்
மார்க்கம் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாள் என்ற அர்த்தத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதற்குரிய விளக்கத்தை பார்க்குற நேரம், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், நீங்கள் குஃபுரோடு இருக்கிற உங்களோட கொள்கை உங்களோட இருக்கட்டும், ஏண்ட கொள்கை என்னுடைய இந்த தீனுல் இஸ்லாம் என்னோட என்ற கருத்து தான் பெரும்பாலானவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று உங்களுடைய செயலுக்குரிய கூலி உங்களுக்கு, என்னுடைய செயலுக்குரிய கூலி எனக்கு என்ற அந்த கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விளக்கங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பல்வேறுபட்ட விளக்கங்கள், ஒரு 8-9 விளக்கங்கள் இந்த ஆயத்தோடு தொடர்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற அந்த வார்த்தை. எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மொத்தமாகவே அவர்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தார்களோ அதை திரும்ப திரும்ப மடக்கி சொல்லி, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே மாட்டாது, நீங்கள் உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா அந்த கொள்கையை, அந்த பேச்சுவார்த்தையை மொத்தமாகவே அல்லாஹு தஆலா நிராகரித்து விடுகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்திலே லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதற்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த விளக்கத்தின் படிக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்பதனால் உங்களுக்கு வேண்டிய மார்க்கத்தை பின்பற்றி கொள்ளலாம், உங்களுக்கு வேண்டிய மார்க்கத்தை பின்பற்றுவதும் இஸ்லாம் அனுமதிக்கிறது, இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி கொடுக்கிறது, அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று அர்த்தம் கிடையாது. அப்படியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம், அல்லாஹ் அங்கீகரிக்கிற மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே உள்ள மார்க்கம் இந்த இஸ்லாம் தான். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின், யார் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக தேடுவாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற வசனங்கள் எல்லாம் அல் குர்ஆனிலே இருக்கிறது. எனவே இதுக்கு இப்படி ஒரு கருத்தை கொடுப்பதனால் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைக்கு இது முரணாக இருக்கிறது என்பது அர்த்தமல்ல. இதை சில அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் ஒரு எச்சரிக்கை பாணையில் சொல்லுவதாக விளக்கம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க, ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு நாள் இருக்கிறது, உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பாணையில் நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. நாங்கள் கூட சில டைமுக்கு யாராவது தர்க்கத்துக்கு வர நேரம் நாங்கள் ஒரு வார்த்தைக்கு சொல்லுவோம், அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம், ஆனால் மறுபக்கத்தில் நாங்கள் அது ஒரு எச்சரிக்கை வாசகமாகத்தான் சொல்லுவோம். அப்போ அப்படியான ஒரு அர்த்தம் இதற்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவோடு வைத்து நாம் இன்றைய உலகத்திலே, இன்றைய காலத்திலே பல செய்திகளை நாம் நம்முடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்றைய உலகத்திலே மதங்களை ஒருமைப்படுத்துதல், அதே போன்று எம்மதமும் சம்மதம், அதே போன்று உலகளாவிய மார்க்கம், மதசார்பற்ற கொள்கை, சடவாத சிந்தனைகள் என்று பல்வேறுபட்ட சிந்தனைகள் இன்றைக்கு உலகத்திலே திட்டமிடப்பட்டு மனித உள்ளங்களுக்கு அப்படியே பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இப்படியாப்பட்ட கொள்கைகள், இன்னும் பல வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் வார்த்தை பிரயோகத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையில் அழகானதாக இருந்தாலும் கவர்ச்சியானதாக இருந்தாலும் இதனுடைய உள்ளடக்கம் ஆபத்தானது. குறிப்பாக இந்த சூறாவோடு நேரடியாக முட்டுவதை போன்ற சில செய்திகளையும் நாங்கள் இதிலே காண முடியுமாக இருக்கிறது. இஸ்லாத்தில் எம்மதமும் சம்மதம் என்ற அந்த கொள்கைக்கு இஸ்லாத்தில் ஒரு அணுவளவும் இடம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை மாத்திரம்தான் மார்க்கமாக ஏற்றிருக்கிறான். அப்போ இதுக்கு இடமில்லை என்பதனால் மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை திணிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து கிடையாது. அப்படி ஒரு திணித்தலை இஸ்லாம் சொல்லவில்லை. எத்தி வைத்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, திணித்தல் என்ற ஒரு பகுதியை நாம் சொல்ல முடியாது. அப்படி இஸ்லாம் அப்படி ஒரு அடிப்படையில் பேசவில்லை. அதே போன்றுதான் இன்றைக்கு மதங்களுக்கிடையிலே இணக்கப்பாடுகளை உருவாக்கி
மதங்களுக்கு இடையில் அல்லது மார்க்கங்களிலே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை வைத்து ஒரு உலகளாவிய பொது மதத்தை நோக்கிய நகர்வு என்ற அடிப்படையில் சர்வதேச மட்டத்திலே பல்வேறுபட்ட விஷயங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போன்று அப்படிப்பட்ட விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் மத சார்பற்ற கொள்கையை கொண்டவர்களாக அல்லது சடவாத சிந்தனைகளுக்கு நன்றாகவே ஆளாகினவர்களாக, அல்லது இன்னொரு கோணத்தில் சொல்லுவதாக இருந்தால் மொத்தமாக நாஸ்திக கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படியாப்பட்ட முயற்சிகள் ஈடுபடுகிறார்கள். மதம் என்ற அந்த பக்தியை இல்லாமலாக்கி மார்க்கத்தின் மீது பற்றோடு வாழுகின்ற அந்த நிலைமை அங்கு குழிதோண்டி புதைக்கின்ற ஒரு சிந்தனை தான் இதற்கு பின்னால் உருவாக்கப்பட போகிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் தான் பல்வேறு அமைப்பிலே நாம் இதனுடைய செய்திகளை வாசிக்கலாம். அவர்களுக்கென்று பல்வேறுபட்ட தினங்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் அவர்களுக்கென்று மார்க்கம் அல்லது ஒரு கோட்பாடு இல்லாத நிலையில் அவர்கள் இப்படியாப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள் அவர்களுக்கென்று சில கொண்டாட்டங்கள் அல்லது சில தினங்களை உருவாக்கி கொண்டு சில விஷயங்களை போதிப்பதற்காக அதனை ஒரு பொது அடிப்படையாக வைத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்றுதான் இன்னும் சில வார்த்தைகள் இருக்கின்றன. இஸ்லாம் அதற்கு எதிரானது அல்ல, ஆனால் அது பிழையான அமைப்பிலே அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய சூழலிலே பிழையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மத நல்லிணக்கமாக இருக்கலாம், அல்லது இன நல்லுறவு என்ற பெயரில் நடக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம், அல்லது சகவாழ்வு அல்லது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இப்படியான வார்த்தை பிரயோகங்களை வைத்து இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறுபட்ட சமூக தலைவர்கள் அல்லது சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெயர்களை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சில வார்த்தைகள் இருக்கிறது, உண்மையில் அது அடிப்படையில் நல்ல கருத்தை நல்ல உள்ளடக்கத்தை கொண்டதுதான். ஆனால் அந்த வார்த்தையினுடைய பெயரை வைத்துக்கொண்டு இந்த மாற்று மதத்தவர்களுடைய வழிபாடுகளில் அவர்களுடன் தொடர்படக்கூடிய அவர்களுடைய மார்க்க சம்பிரதாயங்களில் அவற்றிலே ஈடுபடக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் எந்த விடயங்களை குஃப்ர் என்று சொல்லியிருக்கிறதோ, எந்த விடயங்களை ஷிர்க் அடையாளப்படுத்தி இருக்கிறதோ, அப்படியாப்பட்ட விடயங்களை இந்த விடயத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு சகவாழ்வு, அல்லது இது ஒரு மத நல்லிணக்கம், அல்லது இது ஒரு இன நல்லுறவு, அல்லது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இப்படியான கவர்ச்சிகரமான தொனிகளை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்துக்கு முரணான அகீதாவுக்கு முரணான பல்வேறுபட்ட விடயங்களில் இன்றைக்கு சமூகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சிந்தனைகள் குறிப்பாக நம்முடைய நாடுகளிலாக இருக்கலாம், குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களில் சிறுபான்மையினருக்கான மார்க்க புரிதல்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளை சமூகத்திலே பேசக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். சிறுபான்மையினராக வாழக்கூடியவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய சிறுபான்மையை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்றெல்லாம் இப்படி பல்வேறுபட்ட அடிப்படையில் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு கண்டால் தெளிவாக ஷிர்க்குடைய அல்லது குஃப்ருடைய செயல்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் கூட ஈடுபடுகிறார்கள். ஆனால் இவர்கள் சமூகத்திலே சிலர் நல்ல பேரை எடுத்துக்கொள்வதற்காக என்ற அடிப்படையில் செய்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இப்படியான சில விடயங்களில் நம்முடைய முஸ்லீம் தலைவர்கள் அல்லது சமூகத்துக்கு முன்னோடியாக மார்க்கத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்களை ஈடுபடுகின்ற பொழுது மாற்று மதத்தில் உள்ளவர்களே கேள்வியாக கேட்குறாங்க, இப்படியெல்லாம் கூட மார்க்கத்தில் கூடாது தானே, இதெல்லாம் கூட மார்க்கத்துக்கு அடிப்படைக்கு முரணான விடயங்களை நீங்கள் செய்கிறீர்களே, இப்படியெல்லாம் நடிப்பதற்கு தேவைதானா என்றெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறவன் யோசிக்கிறதை தாண்டி மாற்று மதத்தில் உள்ளவனே உங்களோட அடிப்படைக்கு இது முரண் தானே, இப்படியெல்லாம் நீங்கள் இழிவடைய தேவையில்லை என்றெல்லாம் பேசுகின்ற அளவுக்கு நம்முடைய சமூகத்திலே குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இந்த விடயத்தில் அளவு கடந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம்.
எனவே நாம் எந்த விடயத்திலே மற்றவர்களோடு இணங்கி போக வேண்டும், எந்த விடயத்திலே நாம் அவர்களுடைய விடயத்தில் நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படைகளை இஸ்லாம் அழகாக சொல்லியிருக்கிறது. இஸ்லாம் ஒரு அருமையான அழகான மார்க்கம். இஸ்லாம் வாழ்ந்த காலம் எல்லாமே பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்தது கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் சிறுபான்மையாகத்தான் வாழ்ந்தார்கள். அதே போன்று இன்னும் பல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போய் சில நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தார்கள். இப்படி பிற்பட்ட காலங்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் தான் பிற்பட்ட காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை, தௌஹீதை, ஈமானை, அகீதாவை விட்டு கொடுத்த அமைப்பிலே அவற்றிலெல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு பாசாங்கு அடிப்படையில் இஸ்லாத்தை மறைத்து குஃப்ரை பாசாங்குக்காக அல்லது ஷிர்க்கை ஒரு பாசாங்காக செய்கின்ற வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு எப்பொழுதுமே வழிகாட்டவில்லை. அது இஸ்லாம் மொத்தமாக எதிர்க்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படியான ஒரு சிறுபான்மை நிலையிலே வாழக்கூடிய நாம் குறிப்பாக நாம் தௌஹீதை பற்றிய ஒரு அறிவை தெளிவாக பெற்றிருக்க வேண்டும். நாம் சிறுக்குடைய குஃப்ருடைய சூழல் நிரம்பி இருக்கின்ற ஒரு சூழலில் வாழ்றதனால் நம்மிடத்திலே தௌஹீதை பற்றிய சரியான அறிவு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான அகீதா கற்பிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் இன்றைக்கு இப்படியான புதிய பேர்களிலெல்லாம் அழகான கவர்ச்சியான வார்த்தைகளில் நடைபெறுகின்ற இப்படியான நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொண்டு அவர்களும் சிறுக்குடைய குஃப்ருடைய செயல்களுக்கு போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு சரியான அகீதா கற்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று எல்லா மார்க்கங்களும் ஒன்றே, ஏதாவது ஒரு மார்க்கத்தை பின்பற்றினா போதும் என்ற அந்த நிலை மொத்தமாக பிழையானது. அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்தை மட்டும் பின்பற்றினால்தான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் விமோசனம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது என்ற அந்த அடிப்படை கொள்கையை பற்றிய ஆழமான பதிவு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்பிக்கையாக இருக்கலாம், அமல்களாக இருக்கலாம், பண்பாடுகளாக இருக்கலாம். இஸ்லாம் சொல்லுவது தான் நிரப்பமானது, அதுதான் முழுமையானது, அதுதான் அழகானது என்ற அந்த செய்தி பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட வேண்டும். அதே போன்று பிற மத வழிபாடுகள் கலந்து கொள்வது கூடாது. அதே போன்று ஆனாலும் பொதுவான சமூக நிகழ்வுகளில் சமூக விடயங்கள் நாம் நமக்கு பின்பற்றி கொள்ளலாம். நாம் சிறுபான்மையாக வாழுகிறோம் என்ற அடிப்படையில் நாம் குடியுரிமை கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதை, நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பது, சமூக நல்லுறவு விடயங்களில் நாங்கள் ஈடுபடுவது என்பது அதுவெல்லாம் இஸ்லாம் தடுக்கிற பகுதிகள் அல்ல. எனவே இது ஒரு தனியான ஒரு பகுதி. நான் இந்த தலைப்போடு சம்பந்தப்படுவதனால் சுருக்கமாக இந்த சில விஷயங்களை தொட்டு காட்டினேன். அதேபோன்று இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கிறது. சூரத்துல் காஃபிரூன் என்பது இஸ்லாம் பல சந்தர்ப்பங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின ஒரு சூறா. ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகையில் முதல் ரக்காத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா காஃபிரூனையும் இரண்டாவது ரக்காத்தில் சூரா இஹ்லாஸையும் ஓதினார்கள். அதே போன்று தவாஃபுடைய சுன்னத்தில் முதலாவது ரக்காத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா காஃபிரூனை ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று வித்ருடைய தொழுகையில் நாங்கள் கடைசிக்கு முன்னைய ரக்காத்திலே நாங்கள் சூரா காஃபிரூனை ஓதுகிறோம். அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா இஹ்லாஸோடு சேர்த்து சூரா காஃபிரூனை பல சந்தர்ப்பங்களில் ஓதுகிறவர்களாக இருந்தார்கள் என்றிருந்தால் அந்த சூறாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை அது சொல்லுகிறது. அந்த சூறா அந்த அளவுக்கு ஆழமான ஒரு உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு அடிப்படையான கோட்பாடை இந்த சூறா பேசுகிறது. சூரா இஹ்லாஸ் மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டை பேசுகிறது. அதே போன்று சூரா காஃபிரூன் முக்கியமான ஒரு கோட்பாட்டை பேசுகிறது. இதிலே தளர்வு நிலைகள் ஒரு மனிதனிடத்திலே வரக்கூடாது. அப்படி நாங்கள் பார்க்குறோம், அடிக்கடி ஓதப்படக்கூடிய சூறாக்கள். சூரா ஃபாத்திஹா படிக்கிற நேரம் நான் சில செய்திகள் சொன்னேன். அதே போன்று நாம் இந்த சூறாவிலும் நாங்கள் பார்க்கலாம், அல்ல சூரா இஹ்லாஸிலும் பார்க்கலாம். இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையோடு சம்பந்தப்படக்கூடிய பாதிகள். எனவே இந்த சிந்தனைகள் மனித உள்ளத்தில் ஆழமாக பதிதல் என்பது இந்த சூறாக்கள் அடிக்கடி ஓதப்படுவதில் இருக்கின்ற பயன்களில் ஒரு பகுதியாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த சூறா கூலியில் அல் குர்ஆனில் கால்வாசி பகுதிக்கு சமனானது என்ற ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சில அறிஞர்கள் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரத்தில் இருக்கிறதாக பேசியிருக்கிறார்கள்.
இந்த சூறாவில் நாம் பல்வேறுபட்ட படிப்பினைகளை நாம் பார்க்கலாம். இறை நம்பிக்கை, இணை வைப்பு, அதே போன்று நிராகரிப்பு, குஃப்ர் ஆகியவற்றுக்கிடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அதில் எந்த வகையிலும் எந்த கட்டத்திலும் அதிலே சமரசமோ இந்த குஃபுர் சிறுக்குடைய விஷயத்திலே விட்டு கொடுப்போ சமரசமோ கிடையாது என்பது இந்த சூரா நமக்கு அழுத்தி சொல்லுகின்ற ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நாம் எந்த கட்டத்திலும் இந்த நிலைகளுக்கு போய்விடக்கூடாது. இன்றைக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு அற்பமான சொற்பமான சில விஷயங்களுக்கெல்லாம் இதுவெல்லாம் நாங்கள் இக்கட்டிலே செய்கிறோம் அல்லது இது வலுக்கட்டாயத்தில் செய்கிறோம் என்று ஏதோ அவன் சிரிக்கிறதுக்கு செய்கிறதும் அவனை சிரிப்பூட்டுறதும் ஏதோ வலுக்கட்டாயமாக அல்லது அவன் உள்ளத்துக்கு சந்தோஷம் வரும் என்றதுக்காக வேண்டிய ஒரு குஃப்ருடைய சிறுக்குடைய செயலை செய்துட்டு அது ஒரு சங்கடம் அல்லது ஒரு வலுக்கட்டாயம் அது ஒரு இக்கட்டு என்று எல்லாத்துக்கும் அந்த பேரை பூசிட்டு நாங்கள் அதை சரிப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் மொத்தமாக பிழையானது ஈமான், இஸ்லாம் அப்படியே மொத்தமாக அழிந்து ஒரு மனிதனுடைய அடிப்படையை நாசமாக்கிவிடும் என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எதிலே ஒரு சமரசம் இருந்தாலும் இந்த அடிப்படை அக்கீதாவிலே இந்த ஈமானிலே அக்கீதாவிலே சமரசம் கிடையாது என்ற அந்த செய்தியை இந்த சூரா நமக்கு சொல்கிறது. அதே போன்று இஸ்லாத்தில் இணை வைப்பாளர்களுடன் கொள்கை சமரசத்துக்கு இடம் கிடையாது என்ற அந்த செய்தியும் இந்த சூறாவிலே நாம் பார்க்கலாம். எனவே இன்னும் பல படிப்பினைகள் இந்த சூறாவிலே இருக்கிறது. நாம் இந்த சூறாவினுடைய கருத்தை பாடமாக்கி கொள்வோம். அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறா. இதனை ஓதுகின்ற பொழுது நாம் கருத்துணர்ந்து ஓதிக்கொள்வோம். இந்த சூறா என்ன படிப்பினைகளை நமக்கு சொல்கிறதோ, என்ன பாடங்களை சொல்கிறதோ, அந்த பாடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து அதன் மூலமாக நாமும் பயன்பெற்று நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்படியான நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தாலா இப்படியான விடயங்களிலே கலந்து கொண்டு பயன்பெறக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நாம் இந்த இடத்திலே இருந்து படித்ததுக்கு அல்லாஹு தாலா என்னென்ன கூலிகளை வாக்களித்திருக்கிறானோ அப்படியான அனைத்து கூலிகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.